பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். எஃப்ஐஆர் காப்பியில் உள்ள விஷயம் எப்படி முதல்ல செய்தியாக வந்தது? அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸு, அந்த பெண்ணுக்கு ஓரல் செக்ஸ் தான் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் பாலியல் ரீதியாக இன்டர்கோர்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் எஃப்ஐஆரில் உள்ள செய்தி முதல்ல எப்படி செய்தியாக வெளியில் வந்தது? ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு சிசிடிவி வேலை செய்யலை, 2 வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைன்றது எப்படி ஏற்புக்குரியது? அந்த மாணவியை மிரட்டியிருக்கான், நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறானா. யார் அந்த சாரு? செருப்பு கழிட்டு அந்த நாய் அடிக்கணுமா இல்லையா? அவனுக்கு என்ன சாருன்னு கேட்குறேன். இப்போ பாதிக்கப்பட்ட பெண் அவங்களை அடித்ததுக்கு நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, கண்ணகி சிலை மூலம் எடுத்துருங்கடான்ற. கண்ணகி எதுக்கடா சிலை வச்சுக்க? நியாயம் கேட்ட பொம்பளை மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கிறீங்க. விஜய் நீங்கள் விஜய் போகிற சொல்லிட்டே இருக்காங்கல்ல, உள்ளே உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, இந்த விஷயத்து கூட ஒரு அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறாருன்ட்டு. நான் வேணா விஜய் பொதுவெளிக்கு அடிக்குன்னு சொல்லவா? அடிக்க வேணா, நான் அடிக்கிறேன்னு வந்துட்டாலே போதும், கை வாங்குறதுக்கு முன்னாடி கூட இருக்கான் பாருங்க, பிரிச்சிருவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி ஒருத்தங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அனுபவிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய அளவில் சர்ச்சை போயிட்டுருக்கு. எல்லா கட்சியிலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்கள். அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள், பாஜகவும் செஞ்சுருக்காங்க. பாஜகவும் ஆர்ப்பாட்டம் என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்களா சார்? செஞ்சாங்களா? இந்த விஷயம் குறித்து முதல்ல அந்த பெண் பிள்ளை பாதிக்கப்பட்ட பொழுது அது எந்த மாதிரியான விஷயம் அங்கே நடந்து ஏறியது என்பதை எஃப்ஐஆர் காப்பியில் உள்ள விஷயம் எப்படி முதல்ல செய்தியாக வந்தது? அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸு, அந்த பெண்ணுக்கு ஓரல் செக்ஸ் தான் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் பாலியல் ரீதியாக இன்டர்கோர்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் எஃப்ஐஆரில் உள்ள செய்தி முதல்ல எப்படி செய்தியாக வெளியில் வந்தது? யார் வெளியிட்டா? இது முதல்ல செய்தியாக வரக்கூடாது. லீகலி தப்பு, சட்ட பிரகாரம் இது தப்பு. இது யாருக்கும் தெரிய வேண்டிய சமாச்சாரம்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிங்கல்ல, இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிபதியிடம் பாதிக்கப்பட்டவர் குற்றம் செய்யப்பட்டவர் முன்னாடி ஆர்கியூ பண்ண வேண்டிய விஷயம். ஏன் வெளியிட்டாங்க சார்? திட்டமிட்டு இதை நீங்கள் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அவன் திமுக காரன் சொன்னால் இல்லைன்றீங்க. உதயநிதி கூடியும் அப்புறம் மாசு கூடியும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? மச்சானா அவங்க 2 பேத்துக்கும் மச்சானா மாமன் அவங்க கூட நின்றுட்டாங்க இருக்கிறதுக்கு. ஒன்று. 2வது விஷயம், இந்த எஃப்ஐஆர் காப்பி இந்த மாதிரியான உள்ள தகவல் வெளியில் வந்திருக்கு. இதில் யார் முதல்ல உள்ளே வரணும் தெரியுமா? தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வரணும். இது வரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் ஏன் வரல? இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேசிய மகளிர் ஆணையம் அமைதியாக கடந்து போவது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள இதில் மாணவர்கள் சொல்வது காம்பவுண்ட் சவர் பின்னாடி ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ இன்னமும் பெண்களை காம்பவுண்ட் அதிகமாக வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு சிறைப்படுத்தி இன்னும் தலையில் ஒரு கேமரா காலில் ஒரு கேமரான்னு வச்சு அனுப்பிச்சு தான் போயிடுமா? இந்த எஃப்ஐஆர் காப்பியோடைய செய்தி முதல்ல எப்படி தம்பி வெளியில் வந்தது? யார் வெளியிட்டது? சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயம் வெளியில் வரவே கூடாது. இது நேராக நீதிமன்றத்துக்கு போய் அங்கே நடக்க வேண்டிய விஷயத்தை வெளியிட்டு நீங்கள் திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணுறீங்க. ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு சிசிடிவி வேலை செய்யலை, 2 வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த சிசிடிவி வேலை செய்யலைன்றது எப்படி ஏற்புக்குரியது? அப்போது வேலை செய்யலைன்னு சொல்ல வச்சுருக்கீங்க. எப்படி கள்ளச்சாராய மரத்தில் சொல்ல வச்சிங்களோ அதே போல் இங்கேயும் சொல்ல வச்சுருக்கீங்கன்னும் பொழுது இதற்கு பின்னாடி எந்த ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும் நான் சந்தேகப்பட்டது. மழை காலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மழை காலத்தில் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதுக்கு அந்த மாதிரியான பதில் கொடுத்துருக்காங்க சார். அந்த காலத்தில் இந்த விளக்குன்னு ஒன்று தேய்ச்சாக்க பூதம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லார் கையிலையும் கிடைக்குமா? அது அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா கையிலையும் கிடைக்குமா? எல்லார் வீட்டிலும் இருக்குது தம்பி சிசிடிவின்றது. எங்கள் வீட்டிலலாம் கரெக்டாக இருக்குது, உங்கள் வீட்டில் எப்போ வேலை செய்யலை? இல்லை, அந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டியோட இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்ய விடாமல் செய்தது யார்? பிரச்சனை அதுதான். ஏன்னா அந்த மாணவியை மிரட்டியிருக்கான், நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறானா. யார் அந்த சாரு? செருப்பு கழிட்டு அந்த நாய் அடிக்கணுமா இல்லையா? அவனுக்கு என்ன சாருன்னு கேட்குறேன். யார் அவன்? அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இதை அரசியல் எப்படி போகுதுன்ற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மதுரையில் ஒரு வார்டன் சின்ன பிள்ளைக்கு பாலியல் அத்துமீறல் செய்கிறான்னு சொல்லிட்டு அவர்கள் தாயார் நடுரோட்டில் வச்சு அந்த வார்டனை ஜெயில் வார்டன் செருப்பு கழட்டி அடித்தாங்க. அந்த வார்டன் அந்த செய்தி வந்த பிறகு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அந்த அடித்தாங்கல்ல அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ கேவலம் தெரியுமா? துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க அவங்க தரப்புலேருந்து. அப்போ பாதிக்கப்பட்ட பெண் அவங்களை அடித்ததுக்கு நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, கண்ணகி சிலை மூலம் எடுத்துருங்கடான்றேன். கண்ணகி எதுக்கடா சிலை வச்சிங்க? மதுரை எரிச்சாங்கன்னு சொல்லி அன்றைய கால சூழல் வேறு, இன்றைக்கு இருக்க சட்டம் வேறு தானே சார்? இன்றைக்கு
இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் அதற்கான அன்னைக்கு நடக்கிற கொலை இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு நடக்கிற பாலியல் அத்துமுறை இன்னைக்கு நடக்குது, அன்னைக்கு இருந்த கஞ்சாவும் இன்னைக்கு இருக்கு. அதை விட மெத்துன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. இதான் எக்ஸ்ட்ரா நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன மாறி இருக்கு? என்ன மாறி இருக்கு? இந்த நாட்டில் இது வரைக்கும் என்ன மாற்றப்பட்டிருக்கு உங்களால்? 70 ஆண்டு காலமாக மலக்குழியில் முதலிடம் தமிழ்நாடு. மனுஷனை பார்க்காம அவனை கொண்டு போய் இன்னமும் வந்து நீங்கள் இறக்கி விட்டுட்டு கிடக்குறீங்க. அதுக்கு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த நபரை மட்டும் இறக்குறீங்க. எப்படி? மேல்மட்ட சமூகத்தை சார்ந்தவன் எவனு மேலே கை வைக்க மாட்டான்? கழுவும் போதா கை வைப்பீங்களா இல்லையாடா? இந்த கேள்வி இருக்குல்ல இயல்பா. அப்போது நீ என்ன சொல்கிறேன்னா, கண்ணைக்கு சிலையை எடுத்துரு. தமிழ்நாட்டில் கண்ணைக்கு இனிமேல் சிலை தேவையில்லை. நியாயம் கேட்டு போராடினாலும் வரலாற்றில் நீங்கள் கண்ணைக்கு செலவு வச்சுட்டு நியாயம் கேட்ட பொம்பளை மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைங்களை வந்து நீங்கள் மிரட்டி படுக்கிறதுக்கு கூப்பிட்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்கனாக்கா இவர்கள் என்ன செய்யலாம்? தேசிய மகளிர் ஆணையம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் ஆனந்த் சீனிவாசன் போன்ற இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் உள்ளே எடுக்கணும். தேசிய மகளிர் ஆணையம் கட்டாயமாக உள்ளே கூப்பிட்டுட்டு வரணும். நீங்கள் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிஜேபிக்கு நீங்கள் புகழாரம் பாடிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் வாஜ்பாய்க்கு புகழாரம் பாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ மோசமாக இவங்க போவாங்கனாக்கா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 1984 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை முடியாமல் இருக்கும் பொழுது கலைஞர் சொல்கிறார், என் ஆருயிர் நண்பர் எம்ஜிஆர் இறந்து விட்டார், அதை அவர்கள் மறைக்கிறார்கள், எனக்கு ஓட்டு போடுங்க. எப்படி? எனக்கு ஓட்டு போடுங்க. முரசொலியில் எழுதியிருக்கிறார், எனக்கு ஓட்டு போடுங்க, ஒருவேளை உயிரோடு வந்து விட்டால் நான் ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்றேன். இப்போலாமா சார் சொன்னார்? வரலாறு இருக்குது சார். எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? எப்படி நீ வந்து ஆட்சி அவர்கிட்ட கொடுக்க முடியும்? நீ வேறு கட்சி, அவர் வேறு கட்சி. அப்போது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னாக்கா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனை கேவலமாக பேசுறதுக்குன்னு வளர்த்து விட்ருக்கீங்களா? அவன் வந்து எல்லாத்தையும் ஒருமையில் பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான். உதயநிதி தான் பேச சொல்கிறாரு, உதயநிதி கூட நெருக்கமாக இருக்கிறன்றதை அவனே பதிவு பண்ணுறான். அப்படின்னும் பொழுது அப்போ உதயநிதி வந்து இந்த மாதிரி வளர்த்து விட்றான்னு பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் கிளப்பிக்கிட்டு போய் பெண் பிள்ளை மேலே கை வைக்கிறது, அந்த பொம்பளை பிள்ளைங்களை அடித்து இன்றைக்கி 2024 தம்பி ஏதோ ஒரு காலம் கிடையாது, அடித்து மிரட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணு இவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறானாக்கா இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? இல்லை, 2 மணி நேரத்தில் வந்து குற்றவாளியை கைது செஞ்சுருக்கோம், இது வந்து ஸ்டாலின் ஆட்சியோட சாதனை அப்படிங்கிற மாதிரி தானே கோவை செயலின்னு அவர் பேசியிருக்காங்க நேற்று. 2 மணி நேரத்தில் கைது பண்ணதுக்காக வேணால் செலவு வைக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு. வேறு என்ன வைக்கலாம்? இல்லை, எந்த ஒரு அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. எப்படி? அரசியல் பின்புலம் இருக்குன்ட்டு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் வச்சாலும் 2 மணி நேரத்தில் வந்து கைது செஞ்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரத்தில் கைது செய்வது சாதனை கிடையாது. நான் சொல்லுவது 200 கோடி எடுத்து ரோட்டில் போடுறீங்களா அந்த காசை, கார் ரேஸ் ஓட்டுறேன்னு. நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சிசிடிவி வைங்க, அந்த ஐபிஐடை பெற்றோர்கிட்ட கொடுங்க, நேரடியாக பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொழுது எவனும் போய் பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்க மாட்டான். தடுக்கிறதுக்கு எளிமையான ஒரே வழின்னு சொல்கிறேன். எவனாவது கேட்குறீங்களா? செவிடங்காரவில் சங்கு மாதிரி எனக்கு நின்றுருக்கிறீங்க. உங்களுக்கு தேவைன்னா 200 கோடி எடுத்து கார் ரேஸ் விளையாட வேண்டியது, கரெக்டுங்களா? இப்போ தொடர்ச்சியாக இது வந்து அடுத்தடுத்து பூதாகரமாக போகிறதில்ல. நீங்கள் எழுதி வச்சுங்க தம்பி, இந்த விஷயம் மடைமாற்றப்பட்டோம். யாரோ ஒரு சார் இருக்காரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி வந்துச்சுல, இந்த விஷயம் அப்படியே டோட்டலாக மடைமாற்றி வேற அடுத்த கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிருவாங்க தானே சொல்லுவாங்க, சொல்ல தானே போகிறாங்க. செந்தில் பாலாஜி தம்பியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவர் தேடிட்டு இருக்காரு சார். இதுவும் தேடப்படும். உங்களுக்கு தேவைன்னா எதை எப்படி கொண்டு போகிறீங்களோ. செந்தில் பாலாஜியை தியாகியாக்குனது யார் சார்? இல்லை, அந்த அளவுக்கு மிக முக்கியமான நபரா என்ன? 2வது நபர்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி சார்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு முக்கியமான நபராக இருப்பாரா சார்? தம்பி எனக்கு ரொம்ப புரியல. முக்கியமான நபர் தான் வந்து இந்த மாதிரி வேலை செய்வானா? இல்லை, அவங்கள காப்பாற்றுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த அளவுக்கு முக்கியமான நபர் மட்டும் தான் பாலியல் அத்துமீறல் செய்வானா தமிழ்நாட்டில்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கேட்கறத பார்த்தா. இல்லை, அவரை காப்பாற்றுவார்னு சொல்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக காப்பாற்றப்படுவார் தம்பி. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு கையில் ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆட்சி கொடுத்தது எதற்காக கொடுக்குறாங்க? ஆட்சி மக்களுக்கு நல்லா செய்யுது. நீங்கள் என்ன செய்றீங்க? செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. செஞ்சதை மறைக்கிறீங்க. அவன் செஞ்சது மறைக்க, இவன் செஞ்சது மறைக்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறத மறைக்க. இதுக்கு தான் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்கள் ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கு மேலே போவீங்க? பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு போடுறீங்க. நேற்று கடலூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பீச்சுக்கு குடும்பமாக குளிக்க வந்த பெண்கள் வந்து 10 ஆண்கள் சேர்ந்து வந்து அவர்களை வந்து அந்த பொம்பளைங்க விட்டுட்டு போடான்னு சொல்கிறாங்க பாலியல் அத்துமீறல் செய்வதற்காக. கேட்டாக்கா இது எங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறானா. எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சினா என்ன ஆட்சி? சும்மா சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். யார் ஆட்சி நடக்குது? ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லலாமா, திமுக ஆட்சின்னு சொல்லலாமா, என்ன ஆட்சின்னு சொல்லலாம்? அப்போது இதில் நீங்கள் எனக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை குறித்து கனிமொழி பேசினாங்களா? ஏன் யார் ஏரியாவில் வந்து யாரா சீன் போடுறது, அன்பில் மேசி ஒரு சீன் போட்டார்ல மாறி மாறி, இது குறித்து அவர் தான் பேசினாரா? பொன்முடி பேசினாரா? உதயநிதி துணை முதலமைச்சர் இது குறித்து வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? இதுவே பாஜக காரணம் இருந்துக்கிட்டோம் தூக்கிட்டு வந்துடுவீங்கள பேசுகிறதுக்கு. ஸ்டாலின் இது வரைக்கும் ஏன் பேசலை? எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஆதவ அர்ஜுன் இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்தாரு, மூத்த பத்திரிகையாளர் மணி கூட உட்காந்து, கரெக்டுங்களா? ஒரு தனியார் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விக்கும் பேசுகிறாங்க. ஆதவ அர்ஜுன் வந்து வெளிப்படையாக பேசுகிறாரு. ஒரே ஒரு பேட்டி உதயநிதியை இதே போல் மணிசார் கூடிய ஒரு நேர்காணல் 1/2 மணி நேரம் கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்க மாட்டாங்களா?
கொடுக்க மாட்டாங்களா? கேள்வி நீ கொடுத்துட்டு கேட்கக்கூடாது. எப்படி மணிசாருக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் கேட்டாரோ அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி சூழ்நிலை, இன்றைக்கி எவ்வளோ பெரிய அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கு, பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்குது, இன்றைக்கி இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் எப்படி திருடப்பட்டிருக்குது, எதுக்கு 1250 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு அமைச்சரை கொண்டு போய் மறுபடியும் எம்பி ஆக்குனீங்க, எதற்கு செந்தில் பாலாஜியை தியாகி ஆக்குனீங்க, எதற்கு விஓக்கள் ராணுவ வீரர்கள் இந்த நாட்டில் வந்து வெட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், எதற்கு சாதிய பாகுபாடுகள் இன்னும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சாதிய கணக்கெடுப்பு எடுக்க சொன்னாக்கா மூடிட்டு போகிறீங்க வெக்கம் இல்லாமல். ஏன்பா போகிறீங்க? இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள், நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவான சேனல்கள் தானே சேனல்ல தானே இன்டர்வியூ. சரி, கருணாநிதி அவர்கள் அவங்களுக்கு ஆதரவான சேனலுக்கு தானே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நெறியாளர் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சொன்னீங்கன்னா உடனே கொடுப்பாங்களான்னு? கொடுக்க மாட்டாங்க தானே சார். இது வரைக்குமே அப்படி இல்லை தானே சார்? அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு ஆளை உட்கார வச்சு நீங்கள் தேவையான கொஸ்டின் கேட்டு நீங்கள் பேசுவீங்க. பொதுவெளியில் உங்களை ஒரே ஒரு ஊடகவியலர் வந்து ஏன் சார் ஒழுங்கான வேலை நடக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணிட்டு சுற்றியாக பார்க்குறேன்னு கோவப்படுவீங்க. கரெக்டாக நான் கேட்குறேன். உதயநிதி அவர்கள் சரிப்பா அவர்கிட்ட வேணாம், என் கூட உட்கார சொல்லுங்கள், நான் கேட்குறேன். வருவாரா என் கூட? ஒரே ஒரு நேர்காணல் நானும் உதயநிதியும் உட்கார தயார். உதயநிதிக்கிட்ட நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவங்க கட்சியை நான் குறை சொல்ல மாட்டேன். திமுக பற்றி இருக்கக்கூடிய ஆட்சி முறை, இங்கே மக்கள் பாதிப்பு, ரெண்டுத்தையும் நான் வெளிப்படையாக கேள்வி கேட்குறேன். உதயநிதி பதில் சொல்வாரா? இல்லை என் கூட வேணான்னா ஐயா கூட மணி ஐயா கூட உட்கார சொல்லுங்கள். அப்போது எவ்வளவு மோசமாக தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகளுக்கு இது போல் நடக்குதுனாக்கா இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? இன்னமும் பொம்பளை பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இன்னமும் என்ன தான் செய்ய முடியும் தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றே திமுக ஒழிச்சுட்டுனா எல்லாம் சரியாக போயிடும். கே பாலகிருஷ்ணன் அவர்கள் 2 நாட்கள் முன்பு வந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அதிகமாக இருக்குது இந்திய அளவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இது உங்களுடைய கருத்து? விஜய் சொன்னது நடந்து கொண்டு இருக்குன்னு பார்க்குறேன். உங்கள் கூட்டணி மைனஸ் ஆகும்னாரா? முதல்ல திரும்ப பேசினார், ஆதவர்ஜுன் பேசினார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக 50 ஆண்டுக்கு மேலே நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க, இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக வந்து சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கூடுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தலித்துகள் மீதான அடக்குமுறை அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரும்ப கூட போய் ஜாயின் ஆகிட்டாரா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க. அப்போது ஒவ்வொரு நபர்களும் எப்படி இந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த கப்பல் வந்து எவ்வளோ நாளாக இருக்குன்றாங்க? திமுக கப்பல் ஆலம்பரம் நாயில் 70 வருஷமாக இருக்கா? 75 ஆண்டு. 75 வருஷமாக இருக்கிற கப்பல் தண்ணியில் ஊறி ஓட்ட உடசலாக இருக்குது தம்பி. புதுசாக ஒரு கப்பல் வருது, அது ஒரு 70 ஆண்டுக்கு நிற்கும்னாக்கா இதில் ஏறி பயணம் பண்ண விரும்புவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்க வேண்டியது, கூட்டணி மாற்றமாக எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தாங்க சமீபத்தில் வந்து வெள்ள நிவாரணம் சரியாக கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு வந்து இது என்னுடைய குடும்பம், என்னுடைய கட்சி, நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி தான் பேசுகிறாங்க. சேம் வந்து திருமாவளவன் அவர்கள் மாதிரி தான், வேல்முருகன் மாதிரி தான் கே பாலகிருஷ்ணன் அப்படி தானே பேச போகிறாரு. அட்லீஸ்ட் உங்கள் சுயமரியாதையோட என் தம்பி தப்பு பண்ணுறான் செருப்பு வலிட்டு அடிப்பேன்னு சொன்னீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்ன்றேன் நான். இப்படி ஒவ்வொரு நபரும் வரணும். ஆனால் திமுக மட்டும் அவர் ஆட்சியில் நடக்கக்கூடிய எல்லா அவலத்தையும் மறைக்கிறாங்க. எதற்காக ஐஏஎஸ் அதிகாரி போய் சொல்ல சொன்னீங்க? சொல்லுங்கள் பாருங்கள். எந்த ஐஏஎஸ்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் மரணத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஏன் போய் சொல்ல வச்சிங்க? முதல்ல வந்த தகவல் வந்து சரியாக இருந்திருக்காது, அந்த கருத்து சொல்லியிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணீங்களா? மாற்றினாங்க தானே சார். சஸ்பெண்ட் பண்ணீங்களா? பண்ணல. இவ்வளோ தான் திமுக. இப்போ தென் மாவட்டங்களில் அதிகமான சாதிய படுகொலை நடந்திருக்கு. அதே மாதிரி சாதிய பிரச்சனைகள் வந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் வந்து ஒரு பக்கம் போராட்டம், தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து இன்னொரு பக்கம், இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? தொடர்ச்சியாக இங்கே சாதிய ரீதியாக இத்தனை கட்சிகள் முதல்ல உருவானது எப்படின்றது வரலாறு நீங்கள் புரிஞ்சுக்கணும். திகாவுக்கு அடுத்து திமுகவுக்கு பிறகு அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீமாக இருக்கட்டும், தமுமுகவாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இன்றைக்கு விஜய் கட்சி வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் விஜய் கட்சி சாதி கட்சியில், ஆனால் ஏகப்பட்ட சாதிய கட்சிகளும் ஏகப்பட்ட கட்சிகளும் உருவாகிருக்கு தமிழ்நாட்டில். முழுது ஏன் உருவாச்சு? தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பொழுது அந்த சாதியில் பாதிக்கப்பட்ட நபர் அவனே வந்து ஒரு தலைவனாக அந்த கட்சி அந்த சாதியை சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணி கட்சி உருவாக்குறான். அப்போது நிறைய கட்சி வந்துருச்சு. இவங்க பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தான் வந்து தலைமையில் இருக்குன்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணணும்? 2 சாதிக்குமான பிரச்சனையை உருவாக்கணும். 2 சாதிக்குமான பிரச்சனையை உருவாக்கி மோத விடணும். எதற்காக இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தையும் தனித்தனியாக பயணிக்கிறாங்க? அவங்க அரசியல் ரீதியாக சரியாக இல்லை. நீங்களும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க, அவங்களும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படி 2 பேருமே அம்பேத்கரை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் 2 பேரும் ஏன் எதிராக இருக்கணும்? யார் எதிராக நிற்க வச்சா? தொடர்ந்து விசிகா வந்து அவங்க சாதியவாத கட்சி அப்படின்னு தானே விமர்சனம் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து எப்படி இந்துத்துவ கட்சியோ அதே மாதிரி சாதியவாத கட்சி அப்படின்னு பாமகவை விமர்சனம் பண்ணுறாங்க. விசிகா பாமகவை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் என்ன கட்சி? அது சமூக நீதி கட்சி சார். என்னது சமூக நீதி கட்சி தானே? சமூக நீதி சவப்பெட்டில் ஏற்றுற கட்சி கூட நிற்கிறீங்க நீங்கள் திமுக கூட. நான் கேட்டது நீங்கள் என்ன கட்சி அடையாளமாக இருக்கீங்க? நீங்கள் ஒரு சாதிய கட்சியாக தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. இன்னும் திருமாவளவன் கூண்டுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு. பொது கட்சி நாங்கள் வந்து பொது தொகுதியில் நின்றுருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம், எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நாங்கள் பொது கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கோம் தானே சொல்கிறோம். அப்புறம் ஏன் திமுக எம்எல்ஏ பொண்டாட்டி காலெலாம் போய் விழுகிற? வேல் சொல்லு. பொன்முடி பொண்டாட்டி காலில் மரியாதை நிமித்தமாக விழுந்தாங்க சார். எப்படி? மரியாதைக்காக விழுந்தாங்க. எனக்கு மரியாதை இல்லாமல் நிறையா வரும் தம்பி இந்த மாதிரிலாம் கேட்டால். சமூக நீதி பேசுகிறீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க, நீங்கள் என்னத்துக்கு போயிட்டு காலில் விழுகிறீங்க?
ஜெயிச்சதுக்கப்புறம் போய் அங்கே காலை விழுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அவர் குற்றவாளின்னு இருந்து ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கிறாரு. கரெக்டுங்களா? அப்போது ஒரு குற்றம் செய்து ஊழல் செஞ்சு அந்த பணத்தின் மூலமாக அவர் திகழ்த்திருக்காருன்னும் பொழுது அவர் மனைவி காலில் போய் விழுவுறது எந்த மாதிரி ஏற்புக்குரியது? நீங்கள் சாதிய ரீதியாக இங்கே பிரச்சனை வளர 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 ஒரு விஷயம் எங்கே போய் முடியும் தெரியுமா? என்னுடைய கட்சி சார்ந்த தலைவருடைய பேரை நீங்கள் வைங்க ஒரு திட்டத்துக்குன்றான். அவன் இல்லை என் கட்சி சார்ந்த தலைவருடைய பேரை வைக்கின்றான். இப்படி மாறி 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 நீ வை நான் வைன்னு சொல்லும் பொழுது திமுக ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லாத்துக்கும் அவங்க அப்பன் பேர் வச்சுட்டு போயிடறான். கரெக்டாக இல்லை? ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அந்த பேர் தானே சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல. இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தம்பி. இது எப்படின்னாக்கா, ஒரு கூட்டு குடும்பத்தில் மொத்தமாக நம்ம வந்து எல்லா வேலையும் செய்வதற்கு எல்லா நபரும் தேவைப்படுகிறது. தேவைப்பட்ட சில பேரை புழுக்க வேலைலாம் செய்ய வைப்பீங்க. கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் உணவு வருதுன்னு உட்காரும் பொழுது 10 பேர் சாப்பிட்றது ஒரு ஆள் உட்காந்து திரும்ப மொத்தமாக 10 இட்லி 20 இட்லின்னு உனக்கு சேர்ந்து வேலை செஞ்சான் பாருங்க, அவனுக்கு 4 இட்லியை கொடுத்து கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்து தின்றான்றது, திண்ணையில் உட்காந்து தின்றான்றது. இதுதான் வந்து அதிகார பகிர்வில் செய்யப்படாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு எப்படி வந்து கூட்டணி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதன் மூலமாக அந்த சாதிய கட்சியோட ஓட்டையும் பெற்றுக்கொண்டு அந்த கூட்டணி கட்சியோட ஓட்டையும் பெற்றுக்கொண்டு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இப்படித்தான் இருக்குது. 2026 விசிக வந்து 25 சீட்டு கேட்போம், அதே மாதிரி துணை முதலமைச்சர் கேட்போம் அப்படின்னு தானே விசிக தரப்புலேருந்து பேசுகிறாங்க. சொன்னது யார்? பன்னீர்செல்வம் சொன்னாங்களே. இல்லைன்னு மறுத்தது யார்? திருமாவளவன். முடிஞ்சா? தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காரு சார். 2026க்கான காலம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, அதன் பிறகு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்கள் ஆனால் திருமாவளவன் வந்து பிள்ளைங்களிடையே தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலையை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் 25 சீட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன? எப்படி 25 சீட்டு கொடுக்க மாட்டாங்க? கொடுத்துருக்காங்களா வரலாற்றில் இது வரைக்கும்? இல்லை, பாமகவுக்கு அதிகமான சீட்டு இதற்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதே பாமக சுயமரியாதையோடு நிற்கிது தம்பி தனியா. இல்லை, அதே அளவுக்கு மக்கள் வந்து எங்கள் பக்கம் இருக்காங்க, அதனால சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு. சரி, நீங்கள் ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி கேட்க மாட்டீங்க? திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குதில்ல? என் சமூகத்திற்கு இத்தனை % இடஒதுக்கீடு வேணும்ன்றது என் சமூக மக்களின் குரலாக அவர் பேசுகிறார். உங்கள் சமூக மக்களின் குரலாக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? வேங்கவேலுக்காக பிரச்சனை பண்ணிட்டு கோஷ்டி வெளியே வந்தீங்களா? நாங்கநல்ல தங்கத்துறை வெட்டப்பட்ட போது கோஷ்டி வெளியில் வந்தீங்களா? எந்த சம்பவத்திற்காக வெளியில் வரல. கேட்டாக்கா தோழமையை வந்து நான் வந்து சுட்டி காட்ட தான் முடியும், சண்டை போட முடியாதுன்றீங்க. இது என்ன வார்த்தை? இல்லை, இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அப்படி தானே சார் இருந்திருக்காங்க கூட்டணி கட்சிகள். கெஞ்சிக்கிட்டு தானே அப்படி சொல்ல முடியுமா சார்? அப்படி தான் சொல்லணும், வேறு என்ன சொல்லுவீங்க? இல்லை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா ஹனிமூன் ட்ரிப் மாதிரி? என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அறிவிச்சது விசிக மட்டும்தான் சொல்கிறாங்க. மது ஒழிப்புக்காக போராடினாங்க. தம்பி அது காமெடி செய்தி தம்பி, நீங்கள் கடந்து போங்க. மது ஒழிப்பு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு யாரை சொன்னார் தெரியுமா? கடைசியாக மோடியை வந்து இந்தியா முழுக்க கொண்டு வான்றாரு. இந்தியா முழுக்க கொண்டு வரும் தானே சார்? அதுக்கு அந்த கோரிக்கை வைக்கக்கூடாதா என்ன? கூட்டணியில் நீங்கள் யார் கூட இருக்கீங்க? திமுக கூட்டணியில் இருக்காரு. நீங்கள் சொன்னது திமுகனே கேட்க மாட்டானே, மோடி எப்படி கேட்பார்? இது நாடகம் தானே. மது ஒழிக்கிற மாநாடுன்னு சொல்லிட்டீங்க, மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டா கனிமொழி தானே கூப்பிட்டு வந்துருக்கணும். எதுக்கு திமுக காரனை வந்து கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் பதில் சொல்வார் அவர்? இதெல்லாம் கபட நாடகம் தம்பி. நம்மளை முட்டாளாக்குவதற்காக அவர்கிட்ட பெரும் கூட்டம் இருப்பது போல் காட்டிக்கொண்டு எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக செய்யக்கூடிய வேலை. நான் கேட்குறது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் 15 வருஷமாக அரசியலில் நேரடியாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேட்டியாவது பேசி கொடுத்துருப்போம். நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறீங்க. இந்த பெண்கள் மீது பாலியல் அத்துமுறை நடக்கிறது குறித்து இதுதான் முதல் செய்தியா? இல்லை, எத்தனை பேசியிருப்போம்? எவ்வளோ செய்தி பார்த்துருப்போம்? தொடர்ந்து செய்தி ஆகிறது எத்தனை? செய்தி ஆகாமல் கடந்து போகிறது எத்தனை? எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு பிரச்சனை ஒரு வாட்டி நடக்கணும், 2 வாட்டி நடக்கணும். கொலைகள் தொடர்ந்து இங்கே எப்படி பேசப்படுதுனாக்கா, பூசணி விதையை வந்து போட்டாக்கா பூசணிக்காய் முளைக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போங்க. எஸ் பண்ணா சார், அரசியல் படுகொலை. இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்களா இல்லையா? அரசியலுக்காக கொலை செய்வதை மக்களை பழக்கப்பட வச்சிருக்கிற அளவுக்கு கொலை நடந்து கொண்டு இருக்கணும் பொழுது இது ஆட்சி முறையான்னு நான் கேட்குறேன். அரசியல் படுகொலைன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே புகுத்தி மைண்டை ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டானுங்க. எப்படி கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்துக்குள்ளே போய் இஸ்லாமிய தீவிரவாதின்னு ஒரு பேரை பயன்படுத்தினாரோ அதுபோல் வந்து இங்கே அரசியல் படுகொலைன்னு ஒரு விஷயம். அப்போ கொலைகள் தொடர்ந்து நடக்குது, பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்குது, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்படுது, சாதிய ரீதியாக இங்கே பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது. சமூகத்தில் சாராயம் ஒழிக்கப்படவே இல்லை. கலைஞர்லேருந்து ஆரம்பித்து அடுத்து இன்பநிதி வரைக்கும் ஒழிப்போன்னு பேசுவேன் தவிர ஒழிக்க மாட்டாங்க. அவங்க பின்னாடி ஒழிச்சு வச்சு தேவைப்படும் போது எடுத்து விற்பானுங்களே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள் பொழுது இந்த சிஸ்டம் தொடர்ச்சியாக மாறவே இல்லைன்னும் பொழுது என்ன செய்யலாம்? அப்போ மாற்றப்பட வேண்டிய நபர்கள் யாருன்றதான் யோசிக்கணும். இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சு 2 திராவிட கட்சிகளும் இந்த சிஸ்டத்தை மாற்றலை. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கணும் பொழுது மாற்றப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு சூஸ் பண்ணி அவங்க மூலம் தூக்கி வெளியில் ஏறிங்க ஒரு முறையாவது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கலைஞருடைய வரலாற்றில் நடந்த இழிவான ஒரு சம்பவமாக தான் அதை பார்க்குறேன். சாகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவருடைய பதவி அந்தஸ்தை இழந்துட்டு போனார். கரெக்டுங்களா? ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி ஏன் தோக்கடிச்சாங்க மக்கள்? அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல திமுக. எப்போ வந்தாங்க? 2021. அப்போ கலைஞர் உயிரோடு இருந்தாரா? அப்போ இல்லை சார், முடிஞ்சு.
இப்போ இதனால என்ன எப்படி சொல்ல வாழ்கிறோம், வரீங்க? எப்படி வாழ்கிறோன்றதுல எப்படி சாகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லது பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறைஞ்சாதான் நீங்கள் காலத்துக்கு நிலைக்கணும் மக்கள் மனசில். நீங்களாக போய் எல்லா இடத்துலையும் செலவழிச்சிட்டு கலைஞர் கலைஞர் கலைஞர்னு பேர் வைக்கிறதுனால வந்து ஒருத்தருடைய புகழ் வளர்ந்துடாது தம்பி. அப்போ நீங்கள் இதே போல் ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறதுனா டெட்ரா பேக்கை கொண்டு வருவதற்கான ஸ்டாலின் முயற்சி எடுத்தான்னு வரலாற்றில் நான் வேணால் செலவு வைக்கிறேன் கை காசு போட்டு. அது செயல்படுத்தல தான் சார். எப்படி செயல்படுத்தல? இது அறிவுபூர்வமான விஷயமா? எது தேவை? எதுக்கடா கொடுத்த லேப்டாப்பை நிப்பாட்டிங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. படிப்புக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப்பை நிப்பாட்டிட்டு டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வேலை செய்கிறீங்க நடக்கும் பொழுது அப்போது இந்த மாதிரியான விஷயம் நடக்குமோ நடக்காதா? பெண் பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக கை வைக்கிறீங்க, தொடர்ச்சியாக அரசியல் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் மட்டும் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. எப்படி? எனக்கு அந்த விஷயம் எனக்கு புரியணும். சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் அவங்க வீட்டிலையும் பெண்கள் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ரொம்ப பத்திரமா இருக்கிறாங்க. அவர்கள் மீது யாருமே கை வைக்கலை, எந்த பாலியல் சீண்டலும் நடக்கலை. எப்படி? ஏன் எங்கள் வீட்டு பெண் பிள்ளையுமே நடக்குது? பயம் இருக்கும் தான் சார். அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பயம் இருக்கும் தானே. அப்போ நாங்கள் அடிக்கலைன்ற பயம் உங்களுக்கு இல்லையா? வன்முறை தீர்வாதற்கு விஜய் வந்து நீங்கள் விஜய் போகிற சொல்லிட்டே இருக்காங்கல்ல, உள்ளே உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. இந்த விஷயத்துக்கு கூட வந்து ஒரு அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறாருன்ட்டு. நான் வேணா விஜய் பொதுவெளிக்கு வந்து அடிக்கன்னு சொல்லவா? அடிக்க வேணாம், நான் அடிக்கிறேன்னு வந்துட்டாலே போதும். கை வாங்குறதுக்கு முன்னாடி கூட இருக்காம பாருங்கள், பிரிச்சிருவாங்க. இதை தான் உங்களுக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் இந்த சமூகத்தை எதை நோக்கி தள்ளுறீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? இதற்கான தீர்வு என்ன சார்? தொடர்ந்து வந்து மது போதை புழக்கத்துக்கு வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரியான பெண்கள் பாதிப்பு அடைகிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கான தீர்வு என்ன சார்? மோஸ்ட் அவைலபிள் தான் மோஸ்ட் யூசேஜ். எது அதிகமாக கிடைக்கிறதோ அதன் புழக்கத்தில் வரும். இங்கே அதிகமாக கல்வியை சார்ந்த விஷயமோ கிடைச்சா கல்வியை நோக்கி போவான். கொரோனா வந்த பொழுது எவனா குடியை நோக்கி போனானா? அப்போ அவன் மூணு எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தான்ல, அப்போ திறந்து விட்டது யார்? நான் இந்த பாலியல் குற்றம் சம்பந்தமாக ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நீங்கள் அதை கவனிச்சிட்டீங்களா? என்ன சார் அவர் சொன்னதை நான் சொல்லி முடிச்சிடலாமே. பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானே. யார் சொல்கிறார்? எப்போ நடந்தது சார் சம்பவம் சார்? 2019 எப்போ நடந்தா என்ன தம்பி? இல்லை அதற்கு எதற்கு பதில் சொன்னார்னு கேட்குறேன். பாலியல் குற்றச்சாட்டுக்கா? 17 வயசு இளம்பெண்ணை பாலியல் வன்புணர்வு நடந்த பொழுது அவர் போட்ட பதிவு, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானே. இப்போ ஆட்சி செய்யறது பேய்ன்னு சொல்கிற எடுத்துக்கலாமா அவரை? எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வைக்க தானே செய்வாங்க. இப்போ நீங்கள் பேய் இல்லை பூதமா? இப்போ இல்லை மாறி குற்றச்சாட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. பிஜேபியை காங்கிரஸும் பேய் இல்லை பூதமா சாத்தானா என்ன? திமுக அதிமுகவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கான தீர்வே கிடைக்கிறது இல்லை தானே. தீர்வை நோக்கி ஒரு ஆள் கையில் வந்து அருவாள் எடுக்க ஆரம்பிச்சாக்கா நாடு நாசமாக போயிடும். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தள்ளுறீங்க. வரலாறு கற்பித்த விஷயம் இப்படி தான். இதனால தான் வந்து இலங்கையை விட்டு அதிபர்கள் ஓடினான். ஹிட்லர், முசோலினி வந்து செருப்படி வாங்கி செத்தானுங்க வரலாற்றில் பொழுது. நீங்கள் மக்களை தீர்வை நோக்கி நீங்கள் தள்ளுறீங்க. அதனால தான் சேர்த்து தூக்கி அடித்தான். இல்லை காவல்துறையும் நீதித்துறையும் தானே தீர்வு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியும். மக்கள் அதன் மேலே நம்பிக்கை இல்லையா? சேர்த்து தூக்கி மக்கள் அடித்தாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது ஒரு சில செய்ய வச்சிட்டிங்கல்ல. சேர்த்த தூக்க வச்சுருக்கீங்க. அதுக்கு அடுத்து எதை தூக்க வைப்பீங்கன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் வந்து அமைதியாக அவன் வாழ்க்கையை நோக்கி கடந்து போகிறான். அவனை தொடர்ச்சியாக நிர்பந்தத்துக்கு தள்ளும் பொழுது இது மோசமான எதிர்வினை ஆற்றப்படும் பொழுது நீங்கள் ஆட்சியாளர்கள் உங்களை பற்றி விமர்சித்தால் கைது பண்ணுறது, கேவலமான ஒரு ஆட்சி முறை செய்வது விட்டு இதற்கான தீர்வு எளிய முறையில் ஸ்கூல் காலேஜில் எல்லா இடத்துலையும் CCTV போடுங்க. இனிமேட்டு டாஸ்மார்க்லேருந்து குடி போதையினால தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுதும் பொழுது 3 மணி நேரம் தான் டாஸ்மார்க். அதுலேயும் வந்து கைரேகை வச்சா தான் திருப்பி கிடைக்கும். அந்த கைரேகை 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஒரே நாளில் ஒரு நபர் 2 முறை வாங்க முடியாது. போய் பயோமெட்ரிக் கொண்டு வாங்க. ஆதார் கார்டை கொடுத்து அவன் பயோமெட்ரிக் வச்சு திருப்பி இது வாங்கணும். அப்போ இதை செஞ்சால் சாராயத்தோடைய அதிகமான புழக்கத்தை குறைச்சிட முடியும். உடனே கஞ்சாவை திறந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பிரச்சனையும் இந்த 2 பிரச்சனையும், குடியையும் இந்த பெண்கள் மீதான அத்துமீறலையும் செய்வதற்கு அதை குறைப்பதற்கான எளிய வழிமுறையை சொல்லிட்டேன். இதை முதல்ல செய்யுங்க. ஓட்டுக்காவது செய்யுங்கடா. எப்பா நீங்கள் கடைசி வரைக்கும் அதுக்கு தானே செய்றீங்க. ஓட்டு கிடைக்கும்ன்றதுக்காக தான் செஞ்சுட்டு போங்க. அது கடைசி நேரத்தில் காசை கொடுத்து சத்தியம் வாங்கி கேவலமாக ஒரு வேலை செஞ்சு ஆட்டு மந்தத்தில் கொண்டு போய் அடைக்கிற மாதிரி ஈரோடில் செஞ்ச மாதிரி செய்யாமல் மக்கள் நலனுக்காக செய்யாட்டி ஓட்டுக்காவது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு மக்களை காப்பாற்ற வழி பண்ண போகிறீங்களா? இல்லை மக்களை வேலை விஷயத்தை நோக்கி தள்ள போகிறீங்களா? இல்லை இந்த கட்சியை வேணான்னு சொல்லிட்டு விஜயை நோக்கி போவதற்கான எல்லா வழிவகையும் நீங்களே ஏற்படுத்த போகிறீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் கையிலே விட்டுருவோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.